ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டோஃபு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி டோஃபு மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால்லேருந்து எடுக்கிறது பன்னீர், சோயா மில்க்லேருந்து எடுக்கிறது இந்த டோஃபு. இது வந்து இதுலேயுமே ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி தான், பன்னீர் மாதிரியே. பட் இதில் வந்து ஃபேட் கம்மி. ஸோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஃபேட்லாம் நிறையா ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டோஃபுக்கு வந்து நம்ம கோட்டிங்க்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணுறோம். இதுக்கு நம்ம ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கார்லிக் பவுடர் இருக்குல்ல, அது ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் மிளகாய்த்தூள், இது வந்து நீங்கள் இந்த காஷ்மீரி பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல கலர் இருக்கும், அது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம அந்த டோஃபுவை கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃப்ரை எதுவும் பண்ண போகிறதில்ல, அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணும் போதே வந்து இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பன்னீர் பிடிச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த டோஃபு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனில் ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இதை தாராளமாக ஒரு ட்ரை நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி டோஃபுவை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் நம்ம அந்த ரெடி பண்ண பவுட்ரு போட்டு அப்படியே நம்ம எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. டோஃபு வந்து பன்னீரை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஜென்டிலாக தான் இதை ஹேண்டில் பண்ணோம். அதே மாதிரி டோஃபு வந்து கொஞ்சம் அப்படியே வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்போவுமே கொஞ்சம் ஜென்டிலான ஒரு ப்ரெஸ்ஸாக கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எடுங்க. இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா எக்ஸஸ் வாட்டரும் அதுலேருந்து வந்துடும். இப்போ நம்ம அந்த கோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கெச்சப், அப்புறம் சோயா சாஸ், கொஞ்சமாக வினிகர். இதுலேயே நான் வந்து கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஸோ இதெல்லாம் நம்ம நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் கலர் கொடுக்கும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டோம் அப்படின்னா. ஆனால் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சாஸுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது எதுவும் தீஞ்சி கரிஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ இந்த சாஸ் மிக்சருமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நான் வந்து கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வந்து ஸ்லரி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு அது திக்கன் பண்ணுறதுக்காக அது கடைசியில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் போதும் நம்மளுக்கு. இதில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டோஃபுவை போட்டு அதை அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நிறையெல்லாம் ஆயில் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி கோட்டிங் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். இதை இப்படியே ப்ளெயினாக சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பண்ணுறீங்கன்னா 4 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இதை இப்படியே நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயுமே பண்ணலாம். ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஒருக்க நீங்கள் அது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் இந்த கிறிஸ்பி கோட்டிங் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது ரெடி. ஸோ இதே மாதிரி நான் இருக்கிற மிச்ச நெக்ஸ்ட் பேட்ச் டோஃபுவுமே ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம். நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, லைட்டாக அந்த ஒரு வாசனை வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனாக கட் பண்ண இஞ்சியோ இல்லைன்னா திருவின இஞ்சியோ சேர்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டோஃபு வந்து அதோட ஸ்மெல்லோ இல்லை ஃப்ளேவர் கூட பிடிக்காமல் இருக்கும். ஸோ அவங்களுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் அந்த மாதிரி ஸ்மெல்லாம் பெருசாக உங்களுக்கு தெரியாது. டேஸ்ட்டுமே வெரி மச் சிமிலர் டு பன்னீர் மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த சாஸோடு சாப்பிடும் போது நம்மளுக்கு சொன்னால் தான் தெரியும் அதில் பன்னீர் இல்லை டோஃபுன்றது. அடுத்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம சாஸ்லாம் போடுறோம், அதில் கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன். ஸோ நம்மளுக்கு வந்து பன்னீர் மஞ்சூரியனில் இருக்கிற சாஸை விட கொஞ்சம் ஜாஸ்தி இந்த டோஃபுக்கு தேவை இருக்கும். ஏன்னா இது என்ன தான் நம்ம பண்ணாலுமே பன்னீர் சிமிலராக டேஸ்ட் இருந்தாலுமே கொஞ்சம் உள்ள பிளாண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் சாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வந்து க்ரீன், ஆரஞ்ச், ரெட் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த சாஸ் அதெல்லாமே சேர்த்துடலாம். ஸோ சாஸ் எப்போவுமே நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி சைனீஸ் டிஷ்ஷு இல்லை இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா சாஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குக்கிங் அப்போது எதுவும் வந்து உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இது ஒரு டிப்பு, நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பு. இப்போ நம்ம சாஸு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் இது குக் ஆனால் போதும். அடுத்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி இருக்குல்லையே அது சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரில் ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு இந்த சாஸி டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோஃபு இதோட சேர்த்துக்கலாம். ஸோ டோஃபு வந்து லாஸ்ட்டில் சேர்த்தா போதும். சேர்த்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சைனீஸ் டிஷ்ஷோடையோ இல்லை நூடுல்ஸ் இல்லை வந்து லெட்டஸ் ரேப் அதனோட கூட நீங்கள் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ நம்மளோட சூடான டோஃபு மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.